வணக்கம் மக்களே. டெமோக்ரஸி, மக்களாட்சி, நம்ம சேவைக்காக நம்மள ஒருத்தர் நாமே தேர்ந்தெடுத்து நாமே அடிமையாகிறோம். ஆமா ஆமா, அரசியல் பேசப்போம். இந்த கட்சி இவருக்கு ஓட்டு போடுங்க, அவங்க செஞ்சதெல்லாம் பேசுவோமோ. நாங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோம், யார் வந்தால் நல்லது, யார் வந்தால் லாபம், யாரால் யாருக்கு லாபம், யார் வந்தால் நமக்கு லாபம். இந்த பேச்சே கொஞ்சம் குமட்டலாக தான் இருக்கும். சாக்கடைன்னு தான் தெரியும், பட் அது இல்லை விஷயம். தேவை இருக்கு, தேவை அதிகமாகவே இருக்கு. ஆமாம், அரசியல் தான். ஆனால் இது அரசியல் இருக்கு. அதாவதுங்க, இது வேற மாதிரி அரசியல். என்ன ரொம்ப குழப்பறேன்னா மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என்ன விஷயம்னாங்க, எல்லாரும் ரொம்ப சின்சியராக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பீட் பீரங்கிகளோட பிரச்சாரம் கிடையாது, எரிபொறி தேங்காயோட மக்களை வேட்டையாடுற ஓட்டு வேட்டை அரசியல், வாதத்துக்கு வக்கு இல்லாமல் வக்கிரமா ஆபாசமா பேசுகிற எஸ்கேப் அரசியல். இது மாதிரி அரசியல் அசிங்கங்கள் நிறைய இருக்கு. அது நமக்கு வேண்டாம். பதுக்கல் அரசியல், பழிக்கு பழி அரசியல், பழி வாங்கிறதுக்காக உள்ள வந்த அரசியல், சொத்து குவிப்பு அரசியல், சாதி வளர்க்குற அரசியல், மதம் வாழ வைக்கிற அரசியல், அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. பார்த்தீங்களா, ஆரம்பிச்சதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போயிட்டு. ஆமாங்க, நான் பேச வந்தது மக்களை தேடி, மக்களாட்சியை தேடி. மக்களாட்சின்னா நம்ம சேவைக்காக நம்மள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நாமே அனுப்பி வைக்கிறது. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம ஊரில் நடக்கிற மக்களாட்சி எப்படி நடக்கும்? நம்ம கட்சி தலைவர்கள் நம்மளிருந்து தான் வந்திருக்காங்களா? அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்களா? அவங்கள நாம தான் தேர்ந்தெடுத்தோமா? அவங்க நமக்காகத்தான் ஆட்சி நடத்துகிறாங்களா? இதுக்கு பதில கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவதுங்க, என்ன நடக்குதுன்னாங்க, மக்களாட்சியில் நம்ம சேவைக்காக நம்மள ஒருத்தரை நாமே தேர்ந்தெடுத்து உட்கார வச்சு நாமே அடிமையாகிறோம். இதுக்கு பேர் தான் சொந்த காசில் சூனியம். இது தேர்தல் இல்லை, தனக்கு தானே வச்சுக்கிற ஆப்பு.